வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோல 2026ல இந்தியாவுல மிகவும் முக்கியமான மக்களுக்கு நேரடி நன்மை தரக்கூடிய டாப் 5 கவர்மெண்ட் ஸ்கீம பத்தி முழு விளக்கமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த திட்டங்கள செயல்படுத்துவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வீடியோவ முழுசா பாருங்க. உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும், உங்களை சார்ந்த மக்களுக்கும் இந்த திட்டம் ஏதாவது ஒரு விதத்துல பயன்படும்னா இத நீங்க தெரிஞ்சுக்குங்க. திட்டம் 1 என்ன பார்த்தீங்கன்னா பிஎம்ஏஒய், அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த திட்டத்தோடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு. இதுதான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்துல வீடு இல்லாத ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அரசு நிதி உதவியுடன் புது வீடு கட்டித் தரப்படும்னு ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துல 2 வகை வரும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா பிஎம்ஏஒய் கிராமின், அதாவது கிராமப்புற மக்களுக்கும், பிஎம்ஏஒய் அர்பன், அதாவது நகர்ப்புற மக்களுக்கும் 2 திட்டம் இருக்கு. அரசு எவ்வளவு இதுக்கு நிதி உதவி பண்றாங்கன்னா, பிஎம்ஏஒய், அதாவது கிராமப்புறத்துல வீடு கட்டுறதுக்கு அரசு உதவியா 1.20 லட்சம் என்ன பண்றாங்க குடுக்குறாங்க. அதாவது சாதாரண பகுதிகளுக்கு. இதே மலை மற்றும் கடினமான பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா 1.30 லட்சம் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா கூடுதல் நன்மைகளா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா கழிப்பறை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 12,000. அதே டைம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎன்ஆர்இஜி மூலம் பார்த்தீங்கன்னா 90 டூ 95 நாள் உள்ள கூலி, குடிநீர் மற்றும் மின்சார இணைப்பு, இதெல்லாம் கவர்மெண்ட் பண்றாங்க. இதே பிஎம்ஏ, அதாவது நகர்ப்புற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கவோ இல்ல பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கோ கடனுக்கு வட்டிய மானியம் தராங்க. இதுல ரேட் சப்சிடரி ஸ்கீம், அதாவது சிஎல்எஸ்எஸ்ல வட்டி சலுகை பார்த்தீங்கன்னா 3%ல இருந்து 6% வரைக்கும் பண்றாங்க. அதிகபட்சமா மானியம் 2.67 லட்சம் வரைக்கும் பண்றாங்க. இதனால வீடு கடன் இஎம்ஐ மிகவும் குறையும். யார் யார் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆடம்பரமான வீடு இருக்கக்கூடாது. குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அதாவது ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரை இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எல்ஜிஐ, அதாவது லோ இன்கம் குரூப் சொல்லக்கூடிய ஆண்டு வருமானம் 3 to 6 லட்சம் வரைக்கும் இருக்கணும். இது முன்னுரிமை யாரு கொடுப்பாங்கன்னா, பெண்களின் பேரில் வீடு பதிவு செய்தாலோ, மாற்றுத்திறனாளிகளுக்கோ, எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கோ, முன்னாள் படை வீரர்களுக்கு இதில் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன் இந்த திட்டம் ஒரு முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கனவு நனவாகவும், குடிசை இல்லாத பாதுகாப்பான வாழ்க்கை, குடும்பத்தில் சமூக மதிப்பு உயரும். இந்த இதுக்கெல்லாம் இந்த திட்டத்தை பயன்படுத்துறாங்க. 2வதா வரக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா பிஎம்ஜேடிஒய் திட்டம், அதாவது பிரதம மந்திரி ஜன் தன் யோஜனா. இந்த திட்டத்துடைய மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு இல்லாத மக்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல திறக்க உதவும் திட்டம். இதனால என்னென்ன நன்மைகள் வரும் பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானத்துல மக்களுக்கு இலவசமாக வங்கி கணக்கு, அரசு உதவித்தொகை நேரடியாக கணக்கில், ரூபே டெபிட் கார்டு கொடுப்பாங்க. 2 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விபத்து காப்பீடு கொடுப்பாங்க. ஓய்வூதிய திட்டம், நிதி பாதுகாப்பு மிக முக்கியமான திட்டமா இது கருதப்படுறாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த டாப் 5 திட்டத்துல 3வது திட்டம் பார்த்தீங்கன்னா பிஎம் சூர்யா கார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா. அதாவது வீட்டு கூரையில சோலார் பேனல் அமைக்கும் அரசு மானிய திட்டம். ஸோ இந்த திட்டத்தினால என்னென்ன நன்மை கிடைக்குன்னா, மாதம் பார்த்தீங்கன்னா 3000 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம், மின்சார கட்டணம் குறைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீண்ட கால சேமிப்பு. ஸோ இது ஒரு முக்கியமான திட்டமா பார்த்தீங்கன்னா இந்தியா இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க. வருங்காலங்கள்ல எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் பதிக்கக்கூடிய வேலைகளும் நடக்கலான்னு வட்டாரங்கள் சொல்லப்படுது. 4வது வரக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா இந்திய செமிகண்டக்டர் மெர்ச்சன்ட் 2.0 திட்டம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் சிப்ஸை உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய திட்டம். இது ஏன் இவ்வளவு முக்கியம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, கார் எலக்ட்ரிக்கல்ஸு, பாதுகாப்பு உபகரணங்கள், இவை எல்லாம் இன்னைக்கு தேவைகள் சிப்ஸ் இனிமே உள்நாட்டிலே தயாரிக்கப்படும். இதனால நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்குன்னா, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் நமக்கு இந்தியாவுக்கு கிடைக்கும். மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் ஊக்குவிக்கும். உலக தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு இது ஒரு முக்கியமான திட்டமா இருக்கும். டாப் 5 திட்டத்துல 5வது பெரிய திட்டம் பார்த்தீங்கன்னா பயோ பார்மா சக்தி ஸ்கீம். இந்திய மருந்து உற்பத்தியை உலக தரத்தை உயர்த்துவது தான் இந்த திட்டம். இதோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா கேன்சர் மருந்துகள், டயாபெட்டிஸ் மருந்துகள், உயர்தர மருந்துகள் தயாரிக்கிறது.
இதனால வரக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா மருந்தோட விலை குறையும். மருத்துவ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏற்றுமதி அதிகரிக்கும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா திட்டம். ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமா ஆன்லைன் அரசு சேவைகள், வேகமாக இணைய இணைப்பு, யுபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் வளர்ச்சி, கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வசதிகள், இப்படி இந்த ஸ்கீம் அதிகமா போயிட்டே இருக்கு. ஸோ இது இந்த 5ம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் 5 ஸ்கீம்ஸா இருக்கு. இன்னும் வருங்காலங்கள்ல இதே மாரிப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதேபோல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகள்.